தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயில் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து மருத்துவர்கள் கூறும் தகவல்களை பகிர்கின்றது சத்தியம் தொலைக்காட்சியின் இந்த தொகுப்பு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. குறிப்பாக சேலம், கரூர், ஈரோடு, வேலூர் போன்ற மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை வாட்டி வதைத்து வருகின்றது. இன்னும் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது கரூர் மாவட்டத்தில் அதிகப்படியாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கட்டிட தொழிலாளர்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் வயதான முதியவர்கள் வரை அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். வெயில் காலம் வந்துவிட்டால் உண்ணும் உணவில் கூட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். இளநீர், தர்பூசணி ஜூஸ், மோர், வெள்ளரி பிஞ்சு, நன்னாரி சர்பத் போன்றவற்றை பொதுமக்கள் அதிகமாக நாடத் தொடங்கியுள்ளனர். வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தலையில் துணிகளை கட்டி செல்வது, குடைபிடித்தபடி சென்று வருகின்றனர். இது குறித்து சித்த மருத்துவர் தாமரை செல்வி நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், இப்பவே வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு. இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி வெயில் அதிகமா இருக்கிற நேரங்கள்ல நம்ம அதிகமா வெளியில போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி நம்ம வெளியில போகும்போது டூ வீலர்லாம் போகும்போது கை கால் எரிச்சல் வரும், கண் பார்த்தீங்கன்னா எரிச்சல் வரும், உடம்புல கொப்பளங்கள் வரும், தலையில அரிப்பு, வேர்வை இந்த மாதிரி அதிகமா வரும். வெயிலோட தாக்கத்தினால உடம்புல வேர்வை அதிகமாக வரும்போது உடம்புல நீர் சத்து ரொம்ப குறைஞ்சி போகும். அப்படி நீர் சத்து குறையும் போது நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். எப்பவும் குடிக்கிற அளவை விட இயல்பாக குடிக்கிறத விட இப்போ கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணீர் மட்டும் இல்லாமல் மோர் அந்த மாதிரியான பானகங்கள், சர்பத்து, ஜூஸ் அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஞ்சம் பருத்தி ஆடைகள் எடுத்துக்கலாம். அதுவும் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம். வெயிலின் தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து பொதுநல மருத்துவர் கார்த்திகேயன் கூறுகையில், நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம். நம்மளை மீறி நல்ல வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, வெயில வேலை செய்யும்போது நமக்கு தெரியாது நம்ம உடம்புக்குள்ள உஷ்ணம் ஏறுறது, டெம்பரேச்சர் ஏறுறது தெரியவே தெரியாது. ஸோ அப்போ என்ன போகும், திடீர்னு நம்ம மயக்கம் வந்துடும், ஃபிட்ஸ் வந்துடும், சிவத்தில் நினைவே இழக்கிற அளவுக்கு போய் சதையெல்லாம் பாதிச்சு கிட்னி பாதிக்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. இது எப்படி தவிர்க்கலாம்னா, நம்ம அடிக்கவேட்டான நீர் சத்து எடுத்துக்கிறது, நீர்மோர், இளநீ, பழசாறுகள் இது மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லது. அது பழசாறு மோர்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வேர்வையில் நிறைய உப்பு லாஸ் ஆகும் பொழுது இந்த உப்பு நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம டெம்பரேச்சர் ஏறாமல் பார்த்துக்கிறது, வெயில் டைமில் கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா இந்த வியாதி கண்டிப்பாக வராமல் தவிர்க்கலாம். மற்ற வியாதி மாதிரி இப்போ இதே இந்த டைமில் அம்மை போடும், பட் அம்மையை தவிர்க்கிறது நம்ம அடுத்தவங்களோட கான்டாக்ட் இல்லாமல் இருந்தாலும் தவிர்க்க முடியும். இது நாமளே நீர் சத்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா இந்த வியாதியை தவிர்க்கலாம். எனவே வரும் நாட்களில் வெயிலின் தாக்கமானது இன்னும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையமும் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் முறையான நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். கர்ப்பிணிகள், முதியவர்கள் மிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.